ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் தூக்கம் தெளிஞ்சாலும் தெளியலைனாலும் கிச்சனுக்கு சமைக்க வந்துடணும். நான் இன்னைக்கு கேரட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் பீன்ஸ் வாங்கி வைக்கல, அதனால் இருக்கிற கேரட்டை வச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். தொட்டுக்கருக்கு சோயா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை புளிஞ்சு போட்டுட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிடுவேன். இந்த கடாயில் நான் சிம்மில் தாங்க சமைச்சிட்ருக்கேன். ஆனால் பார்த்தா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க கடாய் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதில் தீஞ்சே போகாது. இது லோக்கல் ஷாப்பில் வாங்கினது, விலையும் கம்மி தான். ஆனால் இந்த கடாய் டாக்ஸிக் ஃப்ரீ அப்படின்றாங்க. சரி, என்ன பண்ணுறது, அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியாச்சு, நம்பி தான் ஆகணும். எல்லாமே அழுக்கில் இருக்குன்னா மட்டும்தான் அந்த கடாயை நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் மோஸ்ட்லி நான் எடுக்கவே மாட்டேன். சாட்டர்டே எதுக்கு ஸ்கூல் வைக்கிறாங்கன்னே தெரியல. காலையில் சுத்தமாக எழுந்திரிச்சு என்னால் சமைக்க முடியறதில்ல. என்ன ரீசன்னா, நானும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வீக்லி டார்கெட் தான். மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேட் நைட் உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். அதனால தான் மார்னிங் சுத்தமாக எழுந்துக்க முடியுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுக்கவும் மனசில்லை. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுத்துருந்தேன். லஞ்சில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நானும் அப்படியே ஒரு தோசை எடுத்துட்டு இப்போ தான் பால்கனி ஓப்பன் பண்ணி வெளியே எப்படி இருக்குன்னே பார்க்குறேன். எழுந்தோடனே டைரெக்டாக சமைக்க போயிட்டேன். மார்னிங் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. திருப்பி போய் மிச்சம் இருக்க தூக்கத்தை தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஹாப்பி வீக்கெண்ட்.